செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இதுகாரும் பல்வேறு காரணங்களால் அடியேன் திருப்புகழ் பாடி அனுப்ப இயலாமைக்கு வருந்துகிறேன். இன்று முதல் தினசரி திருப்புகழ் பாடி உங்களுக்கு அனுப்புகிறேன். முருகனுடைய தயவு எப்பொழுதும் எனக்கு கிடைக்க வேண்டி அவனை வேண்டிக் கொள்கிறேன். இதுகாரும் அன்பர்கள் யாரும் எனக்கு ஏன் திருப்புகழ் பாடி அனுப்பவில்லை என்று யாருமே என்னை கேட்கவும் இல்லை. ஏனென்றால் எப்படியாகிலும் திருப்புகழ் அன்பர்களுக்கு திருப்புகழை பாடி அனுப்புவேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகையால் நான் அந்த நம்பிக்கையை வீண் போகவில்லை. பல்வேறு காரணங்களால் நடுவிலே சில காலங்கள் தடைபட்டு விட்டது. தற்பொழுது நாம் தினமும் திருப்புகழை பாடி பொருள் உணர்ந்து என்புறுவோம். இன்றைய பாடல் அவா மருவு என்று தொடங்குகின்ற 16 வரை பாடல். இது சுவாமி மலையில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. அருமையான சந்தம். இதைப் போல சந்தம் கிடைப்பதே அரிது. அப்படி சொல்லலாம். இதிலே சந்தம் பார்ப்போம். தன 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 தானன் தனத்தான தன 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 தனத்தானன் தனத்தான அவ மருவின வசுதை காணும் அடவாரெனும் அவார் கண்ணலில் வாழ்வென்று உணராதே. அவ மருவின வசுதை காணும் அடவாரெனும் அவார் கண்ணலில் வாழ்வென்று உணராதே. அரானுகிரவாதையுறு தேரை கதிநாடும் அறிவாகி உள்ளமால் கொண்டு அதனாலே அரானுகரவாதை உரு தேரை கதிநாடும் அறிவாகி உள்ளமால் கொண்டு அதனாலே அவாமருவின வசுதை காணும் அடவாரெனும் அவார் கண்ணலில் வாழ்வென்று உணராதே. அரானுகவாதை உரு தேரை கதிநாடும்
அறிவாகி உள்ளமால் கொண்டு அதனாலே சிவாயவென்னும் நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே. சிவாயவென்னும் நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே. திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுறு பாதம் தருவாயே. திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுறு பாதம் தருவாயே. சிவாயவென்னும் நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே. திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமுறு பாதம் தருவாயே. உவாவினி அணுகாவினில் இலாவு மயில் வாகன உல்லாசமுடனேறும் கடலோனே உள்ளாவினிய காணுவினிலாவும் மயில் வாகன உல்லாசமுடனேறும் கடலோனே உவாவினிய காணுவினிலாவு மயில் வாகனம் உல்லாசமுடனேறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளி வாகுமயில் வேலங்கையிலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளி வாகுமயில் வேலங்கை கையிலோனே உவாவினிய காணுவினிலாவு மயில் வாகன உல்லாசமுடனேறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளி வாகுமயில் வேலங்கையிலோனே துவாதச புயாஷல சடான நவராசிவ சுதாயினர்மானன் உடையோனே துவாசத புயாசல ஷடானன நவராசிவ சுதாயினர்மானன் உடையோனே சுராதிபதிமால் அயனுமாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுராதிபதிமால் அயனுமாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும்
பெருமாளே துவாதச புயாசல சடான நவரா சிவ சுதாய இன்னர்மானன் உடையோனே சுராதிபதி மால் அயனு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே சுராதிபதி மால் அயனு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே சிவாயவென்னு நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே திரோத மலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானமொரு பாதம் தருவாயே துவாதச புயாசல ஷடான நவரா சிவ சுதாய இன்னர்மானன் உடையோனே சுராதிபதி மால் அயனு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அவா மருவு இனா இன்னா என்பதின் இடைக்குறையாக வருகிறது. ஆசை ஏற்படுத்துகின்ற துன்பம் விளைவதற்கு துன்பத்திற்கு காரணம் ஆசை என்பதை அருணகிரிநாதரும் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இதிலே இவர் ஆசை துன்பம் ஏற்படுத்துகிறது முதலிலா அல்லது ஆசை ஏற்படுத்துவது முதலிலா என்பது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆசையினால் துன்பமா, துன்பம் வந்ததுக்கு ஆசைப்பட்டது முன்னாடியா பின்னாடியா என்பதும் தெரிவதில்லை. ஏனென்றால் முதலில் ஆசைப்பட்டு இன்பமாகி பிறகு துன்பம் வருகிறதா, துன்பத்திற்கு அப்புறம் இன்பமா என்பதும் நமக்கு அறிய முடிவதில்லை. ஆகையால் ஆசை ஏற்படுத்துகின்ற துன்பம், உனக்கு துன்பம் வரப்போகிறது என்பதை இந்த ஆசைப்படுதலால் முன்கூட்டியே நமக்கு தெரிவித்து விடுகிறது. இதைத்தான் குறிப்பிடுகிறார். நாம் ஒரு பொருளின் மீது ஆசை வைத்தால் அதனால் துன்பம் வரும் என்பது நமக்கு தெரிவதில்லை. ஆகையால் இந்த துன்பம் வருவதற்கு முன்னாலே ஆசை வந்து விடுகிறது. ஆனால் துன்பம் கண்டிப்பாக வருகிறது. இதைத்தான் ஆசை ஏற்படுத்துகின்ற துன்பம் விளைவதற்கு வசுதை, வசுதை என்றால் மண்ணாசை, மண்ணாசையும் காணும் மடவாரெனும் விரும்பி பார்க்கின்ற இளம் மாதர்கள் என்ற பெண்ணாசையும் காரணமா? ஆசைகளிலே பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை. பொருள், பூமி, பெண், இந்த மூன்றுகளின் மேல்தான் ஆன்மாக்களுக்கு ஆசைகள் வருகிறது. இவை மூன்றுமே துன்பத்தை தான் தரும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டும்
ஆன்மாக்கள் அதை விடாமல் பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை இது மூன்றையும் தெரிந்தே கொள்ளுகிறார்கள், ஆசை கொள்கிறார்கள். துன்பம் வரும் என்று தெரிந்தும் அவ்வார் கனலில் வாழ்வென்று உணராதே அவர்களுடன் வாழ்க்கை நெருப்பின் மேல் வாழ்வு என்று உணராமல் அராநுகர வாதை உரு தேரை கதி. அரா என்றால் பாம்பு. பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற தவளையின் கதி துன்பமுறுகிறது அல்லவா? அந்த கதி அடைந்த தவளையின் கதி அடைந்த நாடும் அறிவாகி அந்நிலையிலும் இன்பத்தை நாடும் அறிவுடையவனாகி. நன்றாக தெரியும் இந்த தவளை, பாம்பின் வாயிலே இருக்கின்ற தவளை அது எப்படி துன்பப்படுமோ, அப்பவும் அந்த தவளை ஒரு கொசுவோ பூச்சியோ ஏதாவது பக்கம் வந்தால் அதை விழுங்கி விடலாம் என்றும், தேன் சொட்டினால் அதை நக்கிவிடலாம் என்றும் ஆசைப்படுமாம். இப்படி தெரிந்தும் அறிவுடையவனாக எத்தனை இன்பத்தை நாடும் அறிவுடையவனாகியும் இந்த ஆன்மாக்கள் இருக்கின்றன. உளம் மால் கொண்டு அதனாலே உள்ளத்தில் மயக்கம் கொண்டு அதன் காரணமாக சிவாயவென நாமம் ஒரு காலம் நினையாத, சிவாய என்று திருமந்திரத்தை ஒரு பொழுதும் நினைக்காத திமிர ஆகரணை அஞ்ஞான இருளுக்கு இருப்பிடமாக உள்ள அடியேனை. திமிராகரணை. இந்த திமிர் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு உண்மையிலேயே நாம் படிக்கத்தான் நாம் இவ்வளவு அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையிலே எப்பொழுது நமக்கு முதிர்ச்சி வரும் என்பது துளி கூட முதிர்ச்சி அடைய முடிவதில்லை. ஆன்மாக்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவ்வளவு காலமும் அறியாமைதான் நம்மளுடன் சூழ்ந்து நிற்கின்றது. அறிவு, எல்லாவற்றையும் தெரிந்ததான அறிவு இந்த ஆன்மாக்களுக்கு வருவதே இல்லை. அஞ்ஞான இருளுக்கு இருப்பிடமாக உள்ள அடியேனை என்கிறார் அருணகிரிநாதர். வாவென்று அருள்வாயே, உன் திருவடியில் சேர்த்து இன்புற வருக என்று அழைத்து அருள்வாயாக. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதனால் என்னை நீ சேர்த்து கொண்டு விட்டால் நான் பிறவற்றை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். என்னை வாவென்று அழைத்து அருள்வாயாக. இது இப்படி ஒரு காலம் ஆன்மாக்களுக்கு வந்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள்? எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதை விட தெரிந்து கொள்வதுடன் சேர்ந்து ஐக்கியமாகிவிட்டால் அவர் என்னெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் இவருக்கும் தெரிந்துவிடும். அப்படித்தான் வாழ்க்கையிலே அவருடன் ஒன்றர கலக்க வேண்டும் என்பதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார்.
திரோத மலமாறும் அடியார்கள் உன்னை மறத்தல் என்ற குற்றம் இல்லாத மெய் அடியர்களாலும் மெய் அடியார்களாலும் திரோதமலம் மாறும். அதாவது எப்பொழுதும் மறக்காமல் இருப்பது. எல்லோரும் நாம் 1 முதல் பாடங்கள் படித்துக் கொண்டே வந்திருக்கிறோம். கல்லூரியும் முடித்து விட்டோம். படிக்கிற காலத்திலே எப்படி நாம் இருந்தோம், எப்படி படித்தோம் என்பதை வயது ஆக ஆக பார்த்தால் நம்மால் திரும்பி அதை பரீட்சை வைத்தால் நம்மளால் பாஸ் செய்ய முடியுமா, வென்றுவிட முடியுமா என்பதே சந்தேகம்தான். ஆகையால் மறத்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சிலவற்றை நாம் மறக்க வேண்டும், சிலவற்றை மறத்தல் கூடாது. இந்த முருகனின் பாத கமலங்களை என்னாலும் மறக்கக்கூடாது என்பதை இந்த அடியார்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை மறத்தல் என்ற குற்றம் இல்லாத மெய் அடியார்களாலும் அருமாதவர் தியானமுறு அரிய பெரிய தவ முனிவர்களாலும் தியானம் செய்யப்படும் பாதம் தருவாயே, உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்வாயாக. நமக்கு எல்லா அறிவும் ஒருங்கே அமையப் பெறுவதில்லை. ஆகையால் முருகா, உன்னிடம் வந்துவிட்டால் எனக்கு அனுபூதியிலே சொல்லும் பொழுது அறிவற்று அறியாமையும் அற்றதுவே என்பார். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தடிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. எப்படி இருள் வந்து விட்டால் வெளிச்சம் இருக்காது, ஒளி வந்து விட்டால் இருள் இருக்காது. ஆனால் இங்கே அறிவு வந்து விட்டால் அறியாமை அகன்றுவிடும். அறியாமை இருக்கும் பொழுது அறிவு இருக்காது. அறிவும் இல்லாமல் அறியாமையும் இல்லாத நிலை வேண்டும். அப்படி உன்னுடன் இருந்து விட்டால் முருகா எனக்கு கிடைத்து விடுமே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே. உனது திருவடிகளை தந்து அருள்வாயே, உவா இனிய காணுவில் நிலாவும் இளமை மிகுந்து இனிய கானகத்தில் ஒளி வீசி திரியும் மயில் வாகனம், மயிலை வாகனமாக கொண்டு உலாசமுடன் ஏறும் கடலோனே, அதன் மீது குதூகுலத்துடன் உல்லாசமாக குதூகுலத்துடன் ஏறும் வீரக் கடலோனே, உலா உதய பானு சதகோடி உருவான வானில் உலாவும் உதய சூரியர்கள் 100 கோடி கூடினால் போல இவருடைய ஒளி சதகோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி பிரகாசம் கொண்டவர் முருகன். ஒளிவாகும் அயில்வேல் அங்கையிலோனே, ஒளி அடைந்த ஒளி படைத்த அழகிய கூர்வேல் திருக்கரத்துள்ளோனே, துவாதச புயாச்சல, துவாதசம் என்றால் 12, 12 மலை போன்ற புயங்களை உடையவனே, ஷடானன வரா சிவசுதா, ஆறுமுகக் கடவுளே, சிறந்தவனே, சிவனின் சேயே, சிவசுதா என்றார். ஷடானன என்றால் 6 முகங்கள், வரா சிறந்த, சிவாசுதா சிவனின் சேயே, எயினர் மான் அன்புடையோனே, வேடர் குலத்து மான் போன்ற வள்ளியிடம்
அன்பு உடையவனே, சுராதிபதி மால் அயனு மாலோடு தேவேந்திரனும் திருமாலும் பிரம்மனும் அன்போடு, அயனும் மாலோடு, மால் என்றால் அன்பு, அன்போடு சலாமிடு வணக்கம் செய்கின்ற இந்த பாடலிலே சலாம் என்ற வார்த்தையை அருணகிரிநாதர் உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் இவருக்கு எந்த மதமும் ஒன்றுதான் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எதிலுமே பேதமே இவருக்கு கிடையாது. சலாம் என்பது முகமதருடைய உருது சொல். ஆனாலும் இங்கு சுவாமிகள் இதிலே பயன்படுத்தி இருக்கிறார். அந்த காலத்திலே இந்த சிவ வைஷ்ணவ துவேஷங்கள் இருந்தும் முகமது, அதாவது முசல்மான் என்று கூறுவார்கள் அல்லவா, முகமதியர்கள், அவர்களின் படையெடுப்பு இருந்தும், அப்படி இருந்தும் அவர்களுடைய வார்த்தைகளையும் தான் தன்னுடைய பாடலிலே பிரயோகிக்கிறார் அருணகிரிநாதர். ஏனென்றால் இமயமலையிலிருந்து இவர் கீழே பார்க்கும் பொழுது பனைமரமும் புல்லும் ஒன்றாகத்தான் தெரியும். அப்பேற்பட்ட எண்ணமுடையவர் அருணகிரிநாதர். சுவாமிமலை வாழும் பெருமாளே, சுவாமி மலையிலே வாழுகின்ற பெருமாளே என்று இதிலே திறம்பட கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அவருவினாவசுதை காணும் அடவாரெனும் அவ்வார் கனவில் வாழ்வென்றுணராதே, அவாமருவினாவசுதை காணும் அடவாரெனும் அவ்வார் கண்ணலில் வாழ்வென்று உணராதே, அராணுகரவாதை உரு தேரை கதிநாடும் அறிவாகி உள்ளமால் கொண்டு, அதனாலே அராணுகரவாதை உரு தேரை கதிநாடும் அறிவாகி உள்ளமால் கொண்டு, அதனாலே சிவாயவெனு நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே, திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவதியான முருபாதங் தருவாயே, உள்ளாவினிய காணுவினிலாவு மயில் வாகனம் உல்லாசமுடனேறும் கழலோனே, உலாவுதய பானு சத கோடி உருவான ஒளி வாகுமயில் வேலங்கையிலோனே, உலாவுதய பானு சத கோடி உருவான ஒளி வாகு மயில் வேலங்கையிலோனே, துவாதச புயாச்சல ஷடானன வராசிவ சுதாயினர் மானன் உடையோனே, சுராதிபதி மாலும் அயன் மாலோடு, சுராதிபதி மாலயனும் மாலோடு
சல்லாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே, சுராதிபதி மாலையனுமாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே, சிவாயவெனு நாமம் ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே, திரோதமலமாறுமடியார்கள் அருமாதவர் தியான முருபாதம் தருவாயே, துவாதச புயாச்சல ஷடானனவரா சிவ சுதா சிவசுதாயினர் மானன் உடையோனே, சுராதிபதி மாலையனுமாலோடு சலாமிடு சுவாமி மலை வாழும் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.